அதை விடுங்க. நேத்து மேடம் ஆதித்ய வர்மா படம் போயிருக்காங்க. என்ன மேடம், படம் எப்படி இருந்துச்சு? நான் படமா பார்த்தேன். ஏய், என்னடி இவ்ளோ சாஃப்டா இருக்கு? நம்மட்டெல்லாம் சொல்லாம சீக்ரெட்டா பார்லர் போயிருக்கா. பார்லரா? அங்கெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. அதுவும் வேக்சிங் பண்ணலாம் டைமே கிடையாது. போய் சொல்லாதடி. நான் ஏன்டி போய் சொல்றேன்? ஒரு நிமிஷம் இருங்க. இதான் எவ்ரி வீக் ரொட்டீன். அத கூடு. இவன் என்னடி இப்படி ஊத்து பாக்குறா? பாக்குறத பார்த்தா நாளைக்கு திருப்பியும் படம் போயிடுவா போல இருக்கே. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? பசங்கெல்லாம் குரூப் ஸ்டடி பண்றாங்கல்ல, அதான் கண் கடிச்சிட்டு இருக்கேன். சரி, கிளாஸ் எடுத்தாங்க. நான் போய் பசங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய், 2 மணி நேரத்துக்கு ஒரு காஃபி எனக்கு மட்டும். சரி. அங்கிள், உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தா நீங்க வேணா போயிட்டு வாங்களே, நாங்க பாத்துக்கிறோம். டைப்பர் போட்டிருக்கேன்டா. அந்த சம்ம அப்படி. ஓகே. பழைய சோறு தின்ட்டு தூங்குது பாரு. நம்ம தான் கண்காணிக்கணும். ஐயா, கரண்ட் கட் ஆயிடுச்சு. வாடா. டேய் டேய், கொன்றுடோனே. சாந்தி, அந்த கட்டை எடு. गांधी born in Porbandar. गांधी born in Porbandar. गांधी born in Porbandar. गांधी born in Porbandar. எவனோ ஒருத்த மிஸ் ஆவறானே. ஈஸ்வரா, இங்க வாடா. இங்க வா, இங்க வா, இங்க வா. அங்கிள், என்ன நினைச்ச என்ன பத்தி? அப்பா நான் புட்டிக்கு நடி போட்டு, முடிய படிய சீவிட்டு, நெத்தியில பட்டைய போட்டு, குரூப் ஸ்டடி அப்படின்னு சொன்ன உடனே கோதாவரி அந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? அப்பண்டா பொண்ணை பெத்தவன் உஷாரா இருக்கணும். வேற எங்கேயாவது எவனாவது ஒளிஞ்சிட்டு இருக்கானு செக் பண்ணணும். இன்னும் வரலையா?